அவரவர் கர்மாக்களை விடக்கூடாது. திதி கொடுப்பதில், தர்ப்பணம் செய்வதில், விருந்தினரை உபசரிப்பதில் அசிரத்தை காட்டக்கூடாது. சிரத்தையோடு செய்ய வேண்டும் என்பதினாலேயே திதிக்கு ஸ்ராத்தம் என்று பெயர் வந்தது. இதனால் பித்ருக்கள் தங்களது சந்ததிகளுக்கு அகால மரணம், கொடுமையான வியாதிகள் வராமல் காப்பாற்றுவார்கள். பித்ருக்களே நரகத்தில் கஷ்டப்படும் போது வம்சத்தினரை பற்றி யோசிக்க சக்தி இருக்குமா? கடமையை வஞ்சனையின்றி செய்பவருக்கும் ஊதியத்தை தாராளமாக கொடுப்பவருக்கும் மறுபிறவியில் நல்ல வாழ்க்கை அமையும். சத்புத்திரன் பிறப்பான். அன்பான குணவதியான வாழ்க்கை துணை கிடைக்கும். கல்வியில் மேன்மை பெறலாம். நற்கீர்த்தி தேடி வரும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவர்கள் ஐஸ்வர்ய செழிப்புள்ள குலத்தில் ஜனிப்பார்கள். புண்ணியம் பாவம் இரண்டையும் செய்யாதவர்களுக்குத்தான் பிறவி வாய்க்காது. எம்பெருமான் திருவடிகளையே தியானம் செய்து கொண்டு சால கிராமத்திலேயே பல காலம் வாழ